ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல சசி வந்து இந்த மாதிரி இந்த வீட்டோட சொத்து பத்தி எல்லாமே என்னோட பேருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமாட்ட சொல்லிட்டு போயிருப்பா. இதனால சீமாக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள்கிட்ட உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. கடவுளே, நான் இப்போ என்னோட குடும்பத்தையே ஏமாத்த போறேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, வேற வழியே இல்லாம பாட்டியோட ரூமுக்கு போயிட்டு அந்த சொத்து பத்து பத்திரம் இருக்குல்ல அதை வந்து அப்படியே மாத்தி வைக்கிறா. அப்படி வச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்னம்மா சீமா, என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவ பயந்துகிட்டே நிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. நானே இந்த பத்திரத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லணும்னு நினைச்சேன், நீயே எடுத்துட்டியா, வா வா எடுத்துட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதோட எல்லாரும் ஒண்ணு கூடிடுறாங்க. பாட்டி வந்து அது பிசினஸ் சம்பந்தமான ஒரு பேப்பர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல சைன் போடுறதுக்கு போகுது. அப்ப மனோரஞ்சனி சொல்றா, இதை படிச்சு பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டியும் படிக்கிறதுக்கு போறாங்க. சசிக்கு பயமா இருக்கு. ஐயோ, படிச்சா எல்லாமே வந்து முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அப்புறம் பாட்டி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படி இருக்கும்போது நான் ஏன் படிச்சு பார்க்கணும், நான் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ஸ்லயுமே சைன் போட்டுடுறாங்க. இதை பாக்குற நம்ம சசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதையோ சாதிச்ச ஒரு ஃபீல் மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோ ஹாப்பி அவளுக்கு. ஆனா சீமாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சைன் பண்ண பேப்பரை வந்து சசிட்ட போய் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. இதுக்கப்புறமாவது என்னோட குழந்தைய நீ எதுவும் பண்ண மாட்டல அப்படின்னு சொன்னா, ஓகே ஓகே எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோன்னு தான் அவளும் அங்கேருந்து போறா. அதோட அந்த இடத்துக்கு வந்து வேலு வந்துடுறான். வேலு வந்த உடனே அந்த பாத்தியா அந்த சொத்து பத்திரம் எல்லாமே நம்ம பேருக்கு மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டிங்கா இருக்கா. இனிமே இந்த பரத்வாஜ் வீடு நமக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே வேலுவுமே எக்ஸைட்டிங் ஆகிறா. இது நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா அவளை ஹக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உன்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த பத்திரத்தை நான் எழுதி வாங்குவேங்கிற மாதிரி கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க சீமா வந்து கடவுள்கிட்ட உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு கதறி கதறி அழறா. நானே என்னோட குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த நம்பிக்கையே உடைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரோகிணி வந்து, அக்கா ஏன் அழறீங்க, எனக்கு தெரியும் அந்த சசி வந்து இப்படி மிரட்டுறதுனால தானே நீங்க வருத்தப்படுறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க அக்கா, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவ யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்கா. அதோட இங்க சீமாக்கு வந்து இந்த விஷயம் எதையுமே வந்து சொல்லவே இல்லை. சொன்னா ரோகிணி திட்டுவாங்கிறதுனால அப்படியே மறைச்சு வச்சிருப்பா. அதோட இங்க ரோஹிணியும் வந்து பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி சொல்றா. இந்த மாதிரிக்கா, சசியோட ஆதாரம் எல்லாமே என்கிட்ட பென்ட்ரைவ்ல நான் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன், என்னைக்கு இருந்தாலும் அது வந்து நம்மளோடக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ போவா. இங்க வந்து அப்படியே பிரேமை தான் காட்டுறாங்க. அவன் ஆஃபீஸ் விஷயமா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு பென்ட்ரைவை வந்து தேடுறான். அதை எடுத்து டக்குன்னு வந்து லேப்டாப்ல போட்டு பார்க்குறான். பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அதுல தான் இந்த மாதிரி சசி வந்து பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ரோஹிணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாள். அது எல்லாத்தையும் கேட்டுடுறான். சசி வந்து கிரிமினல்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னோட குழந்தைய வச்சுட்டு இந்த சசி இவ்வளோ மாட்டியிருக்காளா, இந்த விஷயத்த வந்து சீமா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறான். அப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு சீமாவும் வந்துடுறா. வந்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த மாதிரி இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கா. உடனே பிரேம் கோவப்பட்டு, என்ன சீமா இது, இந்த சசி வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து கீழே போறா. உடனே அந்த இடத்துக்கு நம்மளோட சீமா வந்து, ப்ளீஸ் பிரேம், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அலறா. அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மறைச்சியா, எதுக்கு இந்த விஷயத்த மறைச்சு சொல்லு சீமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். பிரேம் ப்ளீஸ் பிரேம், நான் சொல்றதை கேளுங்க, எல்லாமே நம்ம குழந்தைக்காக தான், நம்ம குழந்தை நமக்கு வேணும் தானே, அதனால தான் நீங்க ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் பிரேமுக்கு வந்து அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரோகிணி வந்துடுறா. மாமா என்னாச்சு, ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சசியோட எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், இவ வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, எனக்கும் இந்த விஷயம் தெரியுமாமா அப்படின்னு சொன்னோன்னா, அப்ப 2 பேரும் சேர்ந்து தான் இப்படிலாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சீமா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவகிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறா. வேற என்ன பண்ண சொல்றீங்க பிரேம், நம்மளோட குழந்தை நமக்கு வேணுங்கிறதுனாலதான் இப்படி பண்ண, அவ நொடிக்கு நொடி வந்து இந்த குழந்தைய கொன்றுவேன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, மனசுக்கு அவ்வளவு வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது ரோஹிணி சொல்றா, ஆமா மாமா, அதனாலதான் நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து எவிடன்ஸா அழிக்காம வச்சிருந்தேன், நல்ல வேலை நீங்க கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சசி கேட்டுடுறா. கேட்டுட்டு
அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப வந்து பிரேம் வந்து சசிய பாத்துடுறான். உடனே கோவமா போயிட்டு எவ்வளவு திமிருடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே சீமா ரோகிணி 2 பேருமே வந்து தடுக்கிறாங்க. மாமா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் யார் பேச்சையுமே கேட்க மாட்டான். அப்புறம் அவளை பிடிச்சு தள்ளி விடுறான். உனக்கு எவ்வளவு தெரிய திமிரு, இனிமே என்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி வச்சு மிரட்டின உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மாட்டிட்டு இருக்கான். உடனே சசிக்கு பயங்கரமா கோவம் வருது. போது பிரேம் நிறுத்து, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, இந்த பாரு இது உன் குழந்தை, என் குழந்தை இல்ல. அதனால நான் வந்து இதை என்ன வேணா பண்ணலாம். இப்ப என் வயித்துலயே அடிச்சுக்கிட்டேன்னு வையேன், வயித்துலயே இந்த குழந்தை செத்து போயிடும். பண்ணவா பண்ணவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மறுபடியும் மிரட்டுறா. பிரேமுக்கு ரொம்பவே கோவம் வருது இவ பேசுறதெல்லாம் பார்த்து. உடனே சீமாட்ட போயிட்டு, இந்த பாரு சீமா, உன் புருஷனை அடக்கி வை, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு போறா. இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பிரேம் கோவத்துல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அதோட அவசர அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். இவள்கிட்ட சரியாவே பேச மாட்டான். இங்க வந்து சசியோட பர்த்டே போல, அதனால எல்லாரும் அவளுக்காக நிறைய ஜுவல்லரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட டெரஸ்ல போயிட்டு அவளுக்காக பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்மளோட சீமாவை தான் காட்டுறாங்க. அவ வந்து இந்த மாதிரி சாமிக்கு முன்னாடி நின்றுட்டு ரொம்பவே அழுது புலம்புறா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்க, நான் இப்படி என்னதான் ஆசைப்பட்டேன், எல்லாரும் ஆசைப்படுறது தானே நானும் ஆசைப்பட்டேன், ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேன், அது என்னால பெக்க முடியாதுன்னு நீ வச்ச. உடனே வேற ஒரு பொண்ணு மூலமா பெத்துக்கலான்னு பார்த்தா இந்த சசி வந்தா. அவ வந்து என்னோட குழந்தைய ஒவ்வொரு நாளும் கொன்றுவேன்னு மிரட்டி என்னை ரொம்பவே காயப்படுத்தினா. இப்ப அந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டா. இந்த குழந்தை பிறந்த அடுத்த நொடியே எங்க எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளில துரத்துவா. நாங்க என்ன பண்றது, நீயே சொல்லு. நீ இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தானே இருக்க, உனக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு இப்ப காட்டு, இல்லைன்னா நான் வந்து இந்த நெருப்புல இருந்து கையை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குக்கு முன்னாடி கையை வச்சுட்டு சாமிக்கு முன்னாடியே சவால் விட்டுட்டு இருக்கா. இங்க வந்து சசியை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்து பாட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சந்தீப் வந்து நான் போய் வந்து டிரைவ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக போறான். அந்த பென்ட்ரைவ் வந்து சசி வந்து பேசிடுவாள். அவளுக்கு எதிரான ஆதாரம் உள்ள அந்த பென்ட்ரைவை தெரியாம எடுத்துட்டு வந்து பாட்டு போடுற இதுல போய் போட்டுடுறான். பாட்டு ஓடுறதுக்கு பதிலா சசியோட வாய்ஸ் தான் அந்த வீடு முழுக்கவே அதிருது. இந்த மாதிரி இந்த சொத்து பத்தெல்லாம் நீ கொடுக்கல அப்படின்னா உன்னோட குழந்தைய நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மிரட்டினது எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்ணி வச்சிருப்பாள். அது எல்லாமே வந்துருது. இது எல்லாத்தையும் பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சசி பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்மளோட பாட்டியும் கோவத்துல என்ன சசி இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த எபிசோட் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சுல. இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 3 முடிச்ச டிராமாக்கு உங்களோட சப்போர்ட்டை டெய்லியுமே கொடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஆதரவு நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.